வணக்கம் மக்களே. இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற நானோ பனானா ஏஐ எப்படி அந்த ட்ரெண்டிங் ஃபோட்டோ க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். உங்கள்கிட்ட மெட்டா ஏஐ இருந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் மெட்டா ஏஐ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இங்கே ஆல்ரெடி இருக்குது, இன்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அது கேலரியில் போய்க்கோங்க. கேலரியில் உங்களுக்கு தேவையான ஃபோட்டோஸ் எடுத்துக்கோங்க. நல்லா போர்ட்ரைட்டில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸை. ஒரு போர்ட்ரைட் ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நான் உங்களுக்கு பின் பண்ணி விட்றேன். ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி விட்றேன். அதில் வந்து இந்த நேம் மட்டும் யுவர் டெக்ஸ்ட்னு இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து உங்கள் நேம் போட்டுக்கோங்க. என்னோட நேம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி இந்த நேம் மட்டும் போட்டுக்கோங்க. புனை பெயர்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா அடைமொழி, டான் எது மாதிரி இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏஐ வந்து உங்களுக்கு அந்த நானோ பனானா இமேஜை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். வந்துருச்சு. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் கேலரியில் வந்துடும். அவ்வளோதாங்க. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வேணும்னா டிஃப்ரெண்ட் அகைன் ரிப்பீட் மோடில் போட்டு பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக வந்துடும். தேங்க்யூ.